மிளகா பிரெட்டு ஆம்லெட்டு இதுதான் உலகத்துல காரமான ஆம்லெட் வாங்க. நம்மளால அந்த மிளகாவை எடுத்து அழகா அப்படியே கையில போட்டு உழப்பி எப்படி போட்டு உழப்புறான்னு சொல்லிட்டு நேர்ல பார்க்க வந்துட்டேன். நம்மளோட ஸ்பெஷல் ஆம்லெட் மிர்ச்சி ஆம்லெட் வந்து சொல்லியிருக்கேன் நம்மள்கிட்ட. ஸ்பெஷல் ஆம்லெட் மிர்ச்சி ஆம்லெட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வச்சு போட்டது அதே. அதை கொடுங்க சாப்பிட்டு தான் பார்க்குறேன் எப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளால் அதை செய்ய போகிறாப்புல. செய்யுங்க தலைவா, செய்யுங்க தலைவா அப்படின்னு தலைவன் செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்படித்தே அந்த மிளகாயை எடுத்து கையில் வச்சாருன்னே தெரியல இன்ன வரைக்குமே. நானும் வேலை பார்த்தேன், ஹைதராபாத்தில் வேலை பார்த்தேன். இந்த 4 மிளகா வெட்டினதுக்கே உட்காந்து அப்படியே கை காலு மூக்கு குஞ்சு எல்லாமே எரியும். இந்த மனுஷனுக்கு எப்படி எரியுது வைக்கிது ஒன்றுமே புரிய மாட்டேது. அப்படியே இந்த லைட்டாக மிளகா எடுத்துட்டு லைட்டாக அந்த மூக்கு கிட்ட வைங்களே, மூக்கு பொடியோட ஓவரா எரியும்டா. அந்த மாதிரி இருக்கிறத போட்டு இருந்தா அப்படி கை நிறைய கொத்த அப்படி எடுத்து நானும் பல்ல காமிச்சிட்டு அன்ற மனுஷனுக்கு கை எரியுதோ இல்லையா பார்க்க எனக்கு கண்ணு நல்லா எரிஞ்சியா. அவ்வளோ எரிஞ்சு பக்கத்துல நிக்கவே முடியல. அப்படியே என்னமோ மசாலா போட்டாப்புல அதை போட்டாப்புல அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன். அப்படியே ஓட்டி விடாம பாருங்க. அப்படியே பாப்பாப்புல ஸ்டைல் அவர் பார்க்குற ஸ்டைல் தாங்க பயங்கரமா இருக்கு. ஆள் வந்து நல்லா ஆன்டிஸ் நல்லா உஷார் பண்ணிட்டு போல ஏரியாக்குள்ள பயங்கர ஸ்டைலு பயங்கர. அப்படியே ஆன்டிஸை பார்த்தோன்னே அப்படின்றது இப்படின்றது அப்படியே கேமரா பார்த்தோன்னே பயங்கரம். அப்படியே கூச்சப்படாமல் அழகா நீட்டாக பேசுறது அந்த மாதிரி பயங்கரமான ஆள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஃபியூச்சரில் வந்து நம்ம வர மாதிரி இருந்துடலாம்டா. வர மாதிரி நீட்டாக சீட் பண்ணிட்டு அப்படின்னு கண்ணை காமிச்சிட்டு அப்படியே நீட்டாக பண்ணிட்டு பயங்கரமாக போட்டு விட்டாரு தலைவா மிளகாய. இன்னைக்கு வந்து இது எப்படி சாப்பிட போறேன்னு பார்க்கலாம். உட்காந்து எங்கடா பார்க்குற திண்டு விட்டு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சு உட்காந்து வீட்டுக்கு போய் தானே வந்தேன். இனி நானே அப்படி திட்டிக்கிற வேண்டியது. நல்ல வேலை ஜோலம் இல்லை, வெறும் இது மட்டும்தான். நீங்கள் மிளகாயை போட்டு நீட்டாக அப்படியே ஒதுக்கி வரும். நான் பேசுறது அவருக்கு புரியல, ஆனால் அவர் பேசுறது எனக்கு கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சு. அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அவர்கிட்ட. தலைவா நில்லு தலைவா நான் பேசிக்கிறேன் தலைவா. அவங்க நம்ம ஆளுங்க ஃபுல்லாக அப்புறம் ஓட்டி விட்டு போயிடுவாங்க. என்னடா இதில் பேசுன்னு சொல்லி என்ன சொல்கிறாப்புலனா, இந்த நம்ம இந்த தம்பி வந்து நல்லா தம்பி கொள்ள தூரத்துலேருந்து வந்திருக்காப்புல. நம்ம பச்சை கிளிக்கு வந்து சட்டை பேண்ட் இதெல்லாம் எடுத்து கொடுங்க, சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. வேர்ல்டு ஃபேமஸ் மிர்ச்சி ஆம்லேட் போட்டாப்புல போடு. நல்லா மிளகாயை போட்டு மேலே மசாலாவை போட்டு நல்லா திருப்பி எடுத்து மனுஷன் என்னை கொல்லத்துக்கு பார்த்துட்டாப்புல. போய் சாவிடா களி பாரியா அந்த கலரை பாரியா பச்சைன்னு என்னமோ அப்படியே. ஐயா அப்பா குடிக்கிட்டு போகும்போது அழகா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாப்புல. இதை வந்து என்ன பண்ணேன், சாப்பிட்டு கக்கூசு 2 நாள் குண்டி எரியுது அது எரியுது உட்காந்துட்டு இருந்தேன். வயிறு வாய் நெஞ்சுலாம் அப்படியே எரிஞ்சு தள்ளிடுச்சு. 2 நாள் சுத்தமாக முடியல தலைவா, சுத்தமாக முடியல. கக்கூசு போனாலே அந்த முடி எப்படி எரிச்ச தாங்க முடியாம நல்லா வந்து பல அவத்தப்பட்டேன். அதில் மேலே வந்து நம்மளால ஸ்ட்ரீட் பிரசாதம் அவங்க பேரதையும் போடுறாப்புல. நம்ம பேரை சொல்லிக்கிற வேண்டியது ஸ்ட்ரீட் பிரசாதம்னு எஸ்ன்னு போட்டு அப்படியே மேலே அதுக்கு மசாலா மேலே இன்னும் மிளகாய்க்கு மேலே மசாலாலாம் போட்டு அழகாக ஸ்பூனை நட்டு வச்சு இந்தா தம்பி சாப்பிடு தம்பின்னு சொல்லி தம்பி இன்னொரு 2 பச்சை கலர் சட்னி கொடுத்தாப்புல. அதுவும் நல்லா இருந்துச்சு. நீட்டாக இருந்தால் தம்பி சாப்பிடு தம்பின்னு சொல்லி நீதை தட்டில் போட்டு கொடுத்துட்டாப்புல. கொடுத்த கையோட அவருக்கு ஒரு ப்ரொமோஷன். இந்தாப்பா இதான்ப்பா என் கடையில் இருக்குது, இம்புட்டு மிளகா போடுறேன் வந்து சாப்பிட்டு சேலஞ்சு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாப்புல. பயங்கரமான சேலஞ்சு பண்ணி வாங்கிட்டேன். நீ நீட்டாக வந்து ஒரு மிர்ச்சி ஆம்லேட்டை போட்டு வயிறு கபான்னு போகுது. சேலஞ்சுனா சாப்பிட்டு அப்படியே ஓசியா போறது கிடையாது. நானா காசு கொடுத்து சேலஞ்சு பண்ணியிருக்கேன். ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னமும் உங்களுக்கு புரிய வைக்கணுமா, அம்மா பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்பா பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, தங்கச்சியை பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, பொண்டாட்டி பிடிச்சா நீங்களே வச்சுக்கோங்க, அப்பாட்டி பிடிச்சா அப்படி தனியா வச்சுக்கோங்க. அப்படித்தான் மேட்ரு. இந்த மிளகா ஆம்லேட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி நீங்க எச்சி ஊறிச்சு தலைவா. அந்த பாருங்க வாயை பாருங்களேன் அப்படியே முழுகிட்டே போறேன் பாருங்க. எச்சி ஊற அப்படியே டக்குவாக்கில் போய்கிட்டு இருக்கேன். காட்டையை விரிச்சு இப்படிக்காட்ட வச்சிருந்தாங்க இடத்த. அதனால அப்படி போய்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது பண்ணது ஃபுல்லாக இந்த வீடியோவில் தான் மிளகா ஆம்லேட்ல தான். மிளகா ஆம்லேட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அவரை வச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். அந்த சின்ன பையன் சைல்டு லேபரை வேற போட்டு திட்டிகிட்டே கிடந்தா இருந்தாலும், ஏன்டா சின்ன பையனை வேலை பார்க்க விட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா உள்ள என்னமோ பாதி ஆப்பாயில் மாதிரி பாதி ஆப்பாயிலாக போட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இல்லை நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். கலைக்கு போட சொன்னேன் போட்டாப்புல. ஆனால் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டாப்புல. சரி பரவாயில்ல மிர்ச்சி ஆம்லேட் போட்டுங்க, நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலம் இப்படி வெளியே நின்று வாங்கிட்டு சாப்பிட்ருக்கேன். நம்ம ஆள் என்னென்ன போட்டு கொடுத்துருக்காருன்னு தெரியல. லபக்குன்னு எடுத்து ஒரு வாயை போட்டேன்ல சுருக்குன்னு இருந்துச்சு. அப்படியே தொண்டையில் பட்டு அப்படியே சுருக்குன்னு நாக்கில் பட்டு சுருக்குன்னு இருந்துச்சு. அது என்னமோ ஒரு மாதிரியா ஐயோ ரொம்ப எரியுதே மாலா எரிதிரி மாலா அப்படின்னு ஃபேனை போடு அப்படின்ற மாதிரி மேலே ஃபேனை வேறு அமர்ந்த போய் கிடந்துச்சு.
சீக்கிரம் பேனை போடுங்க, எனக்கு வேற எரியுது, வாய் வயிறு எல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு வாயெல்லாம் போயிடுச்சியா, வேர்த்து தள்ளி ரொம்ப அவதிப்பட்டேன் சாப்பிடும் போது. எப்படியும் காசு கொடுத்தாச்சு, திண்டுதே ஆகணும், வேற வழி இல்லை. சேலஞ்சுனா இவங்க கொடுத்து நம்மளுக்கு காசு தருவாங்க, நம்ம காசை கொடுத்து நம்ம சேலஞ்சு பண்ணணுமா அப்படின்ற அளவு ஆகிப்போச்சியா நம்மளுக்கு. 2 வாயிலே வச்சேன், என்னாலே முடியலையா, போட்டு கொண்டே விட்டாரு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கரமான காரம். இதுல ஜோலோலாம் போட்டு அவ்வளவுதான், ராக்கெட்ல பறக்கிற மாதிரி ஓசியா மேல பறந்துருப்பேன் நான் பாட்டுக்கு. சூப்பரா இருக்கு, ஆனா காரமா இருக்கு. நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ட்டு சூத்து கொழுப்பு எடுத்து நான் பாட்டுக்கு போய் திண்டது. என் சூத்துல கொழுப்பே இல்லாம கரைச்சி விட்டுருச்சு அது ஆம்லேட் காலை ஒலி. புரட்டாக்கு சால்னாக்கு வச்சு திண்டவனை போய் மிளகாய் திங்க விட்டாங்க நம்மள டெல்லியில. கர்மா இஸ் பூமராங். அதை ஏன் சொன்னோன்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ஆளை திட்டாத நாள் இல்லை, எல்லா வீடியோலையும் அந்த ஆளை போட்டு திட்டி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஆள் கையிலேயே நீங்கள் நல்லா ஊட்டி விட்டு வாயாடா அவன் திட்டுச்சு, இதானே அவனை திட்டுச்சு, இந்த வாயில் அந்த எடுத்து ஊட்டி விட்டு ஆக்காமின்னு சொல்லி ஆளை அவர்கிட்ட கையில் வேற காசை கொடுத்துட்டு வேற காமிச்சு அவர் கொடுக்குறத வாயில வாங்கிட்டு வெண்டிட்டு உட்காந்துருக்கேன். அது எரிய வாயெல்லாம் எரிஞ்சு தள்ளுகிற உட்கால தலையில துண்டெல்லாம் கலட்டி வேர்த்து தள்ளி மனுஷன் நிக்க முடியாம ஆகிப்போச்சு அந்த இடத்துல. உட்காலி உள்ள ஒவ்வொரு வாயும் உள்ள போக போக மூஞ்சி ஈஞ்சில விகாரமா போய்கிட்டு இருக்கு. பின்னாடிக்கு சின்ன பையன் பாக்குறேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியாவே, என்னதே பண்ணிக்கிட்டு இருக்கியான், எங்கிட்டு பச்சை கலர் தின்னானே ஹல்கா மாறிடுவானு அவன் ஒரு பையன். சும்மா காமிக்ஸ்ல சின்ன பையன் சொல்றேன். அப்படி ஒன்று ஒரு மித்து பின்னாடி பயந்துட்டேன் சின்ன பையன். ஆமா தலைவா கேட்குறே, தண்ணி குடுறா, அதை குடுறா, இதை குடுறான்ற முழிக்கிறேன். ஐயோ வேற இதை திட்டு விட்டு என்னை வேற டார்ச்சர் பண்றானே, பெச திங்கிறானே. இங்க பாரு, இப்போ சாமி ஏன்டா இப்படி போட்டு திங்கிறேன்னு இப்போ நானே என்னை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. போய் கண்ணாடி மண்டு இனிமே திம்பியா திண்டனா வாயை வெட்டி போடுவேன். அந்த சின்ன பையன் வேற நம்மளுக்கு கியூட்டா வேற பார்த்துக்கிருந்தேன், அழகா கியூட்டா. ஐயோ இவ்வளோ ரணகலத்திலே ஒரு குழுகுழுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன பையன் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. பட் இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு வெறியில தன்மானத்தை விட்டு கொடுக்குற மதுரைக்காரனா நான் நெஞ்சில அடிச்சு மாலை எல்லாம் நின்று பேசணும்டா, எல்லாம் புஞ்சிச்சத்தை போனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு எடுத்து லபக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். நீ அவ்வளோதான் மாப்பிள்ளை, செத்தடா மாப்பிள்ளைன்னு நானே உட்காந்து நினச்சிக்கிட்டு உள்ள வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொரு பார்ட்டா போய் அப்படியே தொண்டை, அப்படியே லங்ஸு, அப்படியே இங்கிட்டு லைட்டாக ஹார்ட்டு எல்லாம் தொட ஆரம்பிச்சிருச்சு உள்ள. நீ அவ்வளோதான் உள்ள ஆக்சிடென்ட் ஆகுது, பல ஆக்சிடென்ட் உள்ள ஆகுது, என்னடா பண்ண போற அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வாய்க்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா சொல்ற, சரி இல்லை நான் மட்டும் தின்றதுலேயே இருக்காண்டா நான் பேசுறவன், தின்றதுலேயே இருக்காண்டா, திண்ணி பண்ணாரண்டா. அந்த ஒரு பச்சை கலர் சட்னி கொடுத்தாங்க இல்லை, அந்த சின்ன பையன் அரைச்சி கொண்டு வந்தியான், நல்லா அவன் சைஸுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டியான். நல்லா காரமா, ஏற்கனவே ஒரு காரம்டா, என்ன ஏற்கனவே நான் திங்கிற காரம், அந்த பச்சை கலர் சட்னி ஒரு காரம், 2 காரமும் சேர்ந்து இன்னும் ஏற்றி விட்டுச்சு. நல்லா ஏற்றி சுருக்குன்னு ஏற்றி அப்படியே உச்ச மூளையில் அப்படி நட்டு நின்றுச்சு பார்த்துக்க. அது பாட்டுக்கு டைம் ஆக எமத்திறமை நின்று ஆடிக்கிட்டு இருக்காப்புல ஆம்லெட் மேலே, உள்ள போட்டு தொண்டைக்கிட்டே ரோப்பை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காப்புல, லங்ஸிங்ஸ்லாம் வெளியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. இங்கே வாழை சாக போடா மாப்பிள்ள நீ அப்படின்ட்டு மேலே எமத்திறமை கீழே வர வச்சு அந்த ஆளையும் குடும்பப்படுத்தி அவர் கொஞ்சம் ஊட்டி விட்டு, இந்தியா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரியா, நீயும் போய் சேர்ந்துருவேன் என் கூட வாயா அப்படின்ட்டு. காலி இன்னும் பேச முடியாமல் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் திண்டு தொலடா, ஏன்டா எம்பிட்டு நேரம் 8 நிமிஷமோட இழுப்ப, பார்க்குறீங்களா ஓடி போயிடுவாடா, என்னடா எம்பிட்டு நேரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சீக்கிரம் சாப்பிட்றா தங்கப்பில்ல. என் மூஞ்சி விகாரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா என்னை பார்த்தாப்புல, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆப்ல அப்படியே வந்துட்டு, எந்த ஊர் அப்படின்ட்டாப்புல, தமிழ்நாடு அப்படின்னு. தமிழ்நாடு நான் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றாப்புல. வடக்கே இப்போ நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணால் அப்போ நம்ம ஊருக்கு எங்கே போகிறது. ஏன்டா மில்க் ஷேக்கு சின்ன பையன் சாவடிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பால் மாதிரி அந்த ஐட்டத்தை குடிச்சாதே நாக்குக்கு இதமாக இருக்கும். எடுத்துருவா தம்பி, சீக்கிரம் கொண்டு போடா தம்பி அப்படின்னு சொல்லி அவனை போட்டு நானே வேலை வாங்கிட்டேன். சைட் லேபர் சேலேப்னு சொல்லி நானே சைட்டை போட்டு வேலை வாங்கிட்டேடா. எனக்கே பாவம் பண்ணிட்டடா தேவேசு. கடைசியில் ஒரு வாயை போட்டு பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனுக்கு மேல்மொழி கீழ்மொழி பார்க்குறேன், மேலே இருந்து கீழே முடிய பார்க்குறேன். என்னடா இப்படி திண்டுக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டு மாடு மாதிரி, மாடோட மோசம் திங்கிறான்டா அவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டேன். சின்ன பையன் ஹைலைட்டே சின்ன பையன் தான். இந்த மொத்த வீடியோவில் ஹீரோவே அந்த சின்ன பையன் தான் எனக்கு தெரிஞ்சு. மொத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாமே, விஜய் அஜித் எல்லாமே அவன் தான் சின்ன பையன். சும்மா விடு, ஏற்றி விடுவான், என்ன சின்ன பையன் தானே, காசா பணமா. அங்கிள்ஜி
சூப்பர், வெரி நைஸ். செஞ்சுட்டீங்க என்னைய வச்சு. अरे अच्छा है. थोड़ा थोड़ा नहीं अच्छा आना चाहिए, थोड़ा बहुत तो आना चाहिए. अब हमें कोई तुम्हारे बाकी रखनी थोड़ी आती. फर्क पड़ जाता है. तमिलनाडु मालूम है? हमारे तो हार्डवेयर का माल जाता है उधर है ना? हाँ तमिलनाडु इधर से அதோட ஆடுலாம் அங்கே போதான். டேய் உரைக்கிறா. உரப்பு தாங்க முடியலடா சாமின்ட்டு நானும் அக்கள் 2 கொட்டை இழுத்து பிடிச்சி கிளம்பிட்டேன். ஐயா என்னை விடுங்களா, இனிமேல் நான் உங்களை பார்க்கவே வரலடா, என் ஆளை பார்க்க போறேன்னா சொல்லி நானும் கிளம்புனதே பானிபூரி வாலி. வாங்கடி வாங்க, நீ அடுத்த அந்த வீடியோ தான் வரப்போகுது. நீட்டாக சடங்கு சம்பிரதாயம் சாங்கியமாக பண்ணி விட்டுருங்க. வேற ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீட்டாக இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். அப்படியே வாங்க பின்னாடியே, நான் முன்னாடி போகிறேன், என் பின்னாடியே வாங்க. அப்படியே தூக்குடா டவுசர் தூக்குடா களி. சாப்பிடல, சோறு போடு. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.